இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க ஒருத்தர் பைக்க தள்ளிட்டு போறாரு. ஒருத்தர் அவர்கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேட்கிறாரு. இந்த ஆளு பெட்ரோல் இல்லன்னு சொன்ன உடனே அந்த ஆளோட பைக்ல அந்த ஆளுக்கு பெட்ரோல் புடிச்சு குடுக்குறாரு. இந்த ஆளும் அவர்கிட்ட பெட்ரோல் வாங்கிட்டு நன்றின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஆளு நம்ம 4 பேத்துக்கு நல்லது பண்ணுனா தான் நமக்கு 4 பேர் நல்லது செய்வாங்கன்னு சொல்றாரு. இந்த ஆளு வண்டிய ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு லேடி தன்னோட கார் டோர சரியா அடக்கமா போயிட்டு இருக்காங்க. அத பார்த்த இந்த ஆளு அந்த லேடி கூப்பிட்டு உங்க டோர் சரியா அடைக்காம இருக்கேன்னு சொல்றான். இந்த லேடியும் அந்த ஆளு சொல்றத கேட்டுட்டு கார் டோர சரியா அடைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒரு துணி கடையில துணி எடுத்துட்டே இருக்கிறாரு. அந்த கடைக்காரங்க கிட்ட இந்த துணியை எடுத்துக்கிறேன். இந்த துணி எவ்வளவுன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அந்த கடைக்காரன் இது 1000 ரூபாய்ன்னு சொல்றான். அப்ப இந்த ஆளு இவ்வளவு வேலை சொல்றீங்க. ஒரு 200 300 டிஸ்கவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஆளு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். பக்கத்துல இருந்த லேடி இத பார்த்துட்டு இருக்காங்க. இந்த லேடி தான் இந்த கடையோட ஓனர். இந்த லேடி அந்த ஆளை கூப்பிட்டு டிஸ்கவுண்ட் பண்ணியே கொடுத்துடுன்னு சொல்றாங்க. தானும் சரின்னு சொல்லி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கிறாரு. இவரு சந்தோஷமா அந்த துணியை வாங்கிக்கிறாரு. துணி கடையில துணி வாங்கினவர் ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கா. அந்த பொண்ணு இறங்க வேண்டிய இடம் வந்த உடனே எவ்வளவு பணம் கேக்குறா. அப்ப இந்த ஆளு 200ன்னு சொல்றான். உங்க கிட்ட ஜிபே இருக்கான்னு கேக்குறா. இந்த ஆளு இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட செல்ல காமிக்கிறாரு. திடீர்னு இந்த பொண்ணோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிறது. நான் தாலி கிட்ட என்னோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சுன்னு சொல்றேன். அப்ப இந்த ஆட்டோக்காரன் அந்த பொண்ணு கிட்ட ஒன்னும் பரவாயில்ல மேடம், நீங்க கையிலேயே கொடுங்கன்னு சொல்றான். இந்த பொண்ணு ஆட்டோக்காரன் கிட்ட நான் கையில காசு கொண்டு வரலன்னு சொல்றேன். அப்ப இந்த ஆட்டோக்காரன் ஒன்னும் பிரச்சனை இல்ல மேடம், என்னோட நம்பர் எழுதி தரேன், நீங்க உங்க செல்லுக்கு சார்ஜர் போட்டு அப்புறமா என்னோட பணத்தை போட்டு விடுங்கன்னு யாருன்னே தெரியாத இந்த பொண்ணு கிட்ட சொல்றான். இந்த பொண்ணை அந்த ஆளை பார்த்து இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன், ரொம்ப நன்றி என்று சொல்றேன். இந்த ஆள் அந்த பொண்ணை பார்த்து இதுக்கெல்லாம் மேடம் நன்றி சொல்லுவாங்க. 4 பேருக்கு நல்லது பண்றது தப்பு இல்ல, 4 பேருக்கு நல்லது பண்ணுனா 4 பேர் நமக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்றான். இந்த பொண்ணு அந்த நம்பரை வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. இதுக்கு அப்புறம் தாங்க பெரிய ட்விஸ்டே நடக்குது. அதுக்கப்புறம் தாங்க தெரிய வருது, முதல்ல ஒரு ஆளு பெட்ரோல் கொடுத்து உதவினார்ல, அந்த ஆளோட மனைவி தாங்க இவங்க. இவரோட மனைவி அவங்க கிட்ட இன்னைக்கு ஒரு ஆளு பார்த்தேன், அவரே ரொம்ப நல்லா மனுஷன் இருந்தார், நான் ஆட்டோவில் வந்தேன், நான் அவருக்கு பணம் போட்டு விட போகும்போது என்னோட போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, அவங்க கிட்ட சொல்லும் போது அவர் கோவப்படாம ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க வீட்டுக்கு போய் போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டாரு சொல்றான். அப்ப இந்த ஆளும் அவரோட ஒய்ஃப் கிட்ட இவர் செய்த உதவியை சொல்றாரு. இந்த ஆளோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.